இன்னைக்கு கிளாஸ்ல எவ்வளவு ஜாலியா இருந்துச்சுல்ல. நிறைய கேம்ஸ்லாம் வர விளையாண்டோம்ல. ருத்ரா, நல்ல வேளை நீயே வந்துட்ட. இங்க பாத்தியா, என் கையாலே நான் ஒரு சூப்பரான கேக் பண்ணிருக்கேன். இதை ஏன் சார்பா மேடம் காணுங்கோ கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துடுறியா? ஷூர் மேம். மைரா, வருண், நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? ருத்ரா சீக்கிரம் கேக்க கொடுத்துட்டு திரும்ப வந்துருவான். நீங்க 2 பேரும் இந்த கேக்க கொஞ்சம் சாப்பிடுங்களேன். It's yummy. Thank you, ma'am. இன்னைக்கு சூரியன் கிழக்குல தான் உதிச்சுதா? சக்தினா நமக்கு கேக்லாம் தராங்க. ஆச்சரியமா இருக்கு. நான் எப்பவுமே சூப்பர். மைராவும் வருணும் சாப்பிட்டாங்களே அந்த கேக்கு, அது நான் என் கையால செஞ்ச ஸ்பெஷல் ஈவில் கேக். இனிமே பாருங்க எப்படி இந்த ஈவில் கேக் ருத்ராக்கும் மைராக்கும் வருணுக்கும் உள்ள நட்பை எப்படி பகையா மாத்த போகுதுன்னு. அம்மா, நீங்க உண்மையிலே ரொம்ப ஈவில் தான். அது வந்துமா, இதெல்லாம் எப்படி நடக்கும்? 2 பேரும் போங்க. மைராக்கும் வருணுக்கும் முன்னாடி அவங்களுக்கு ருத்ரா மேல வெறுப்பும் கோபமும் வர மாதிரி தப்பு தப்பா பேசுங்க. என்ன புரியுதா? மத்த விஷயத்தை என்னோட கேக் பாத்துக்கோ. வாவ் மாம், அப்படின்னா ருத்ரா அங்க இருந்து வரும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கவே மாட்டாங்க. மைரா வருண் வெர்சஸ் ருத்ராவோட லைவ் டெலிகாஸ்ட் நடக்கும். யாஹூ! ஐ அம் சோ எக்ஸைட்டட். மைரா, வருண், உட்காருங்க. ருத்ரா என்ன உங்களுக்கு ரூல்ஸ் போட்டு வச்சிருக்கானா? அவன் வர வரைக்கும் நீங்க 2 பேரும் இப்படியே நின்னுட்டு இருக்கணும்னு எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. உங்களை ஃப்ரெண்ட்ஸா இல்லாம அல்லக்கை மாதிரி ஏன் நடத்துறான்? நீங்க 2 பேரும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தானேப்பா? ருத்ரா உங்க 2 பேருக்கும் பண்றது பெரிய அநியாயம். உங்க அடையாளத்தையே இல்லாம பண்ணிட்டானே அவன். அவனோட வேலைக்காரங்களா தானே உங்க 2 பேரையும் நினைக்கிறான். அப்ப உங்களுக்கும் ரங்கிலாக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. நீ வேணா பாரு, இப்ப ருத்ரா வருவான், இவங்க 2 பேரையும் உட்காருன்னு சொல்லுவான். உடனே இவங்களும் உட்காந்துருவாங்க. அடுத்த நிமிஷமே அவன் நில்லுன்னு சொன்னா இவங்க 2 பேரும் எழுந்து நிப்பாங்க. வாய மூடுங்க. மைரா, வருண், என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? எங்களுக்கு ஒண்ணும் ஆகல. இனி ஏதாவது ஆகணும்னா அது இவங்களுக்கு தான் ஆகணும். ருத்ரா, நீ கொஞ்சம் தள்ளி போ. இவங்க 2 பேரும் என்ன இன்சல்ட் பண்ணிட்டாங்க. நாங்க இவங்களை விட மாட்டோம். மைரா, வருண், நில்லுங்க. உங்க ஈவில் கேக்க சாப்பிட்டுட்டு மைரா வருண் ருத்ராவை தாக்கல, எங்க 2 பேரையும் தாக்குறாங்க. அவங்க 2 பேரும் எங்களை துரத்திட்டு வராங்கம்மா. என்ன? அப்படி நடக்க வாய்ப்பு இல்ல. அம்மா, 2 பேரும் வந்துட்டாங்க. ஜெனி, ஜாடி, நீங்க 2 பேரும் எங்க 2 பேரும் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டீங்க. இப்போ உங்க 2 பேருக்கும் நாங்க தண்டனை கொடுக்க போறோம். உங்க 2 பேரோட எலும்பையும் உடைச்சு அப்படியே சுக்கு நூறா ஆக்க போறோம். மம்மி, உங்களை எச்சரிக்கிறேன், ஜெனி ஜாடி மேல உங்க கை படக்கூடாது. எங்களோட ஈவில் கேக்க சாப்பிட்டுட்டு எங்களையே தாக்க முயற்சி பண்றீங்களா? நான் வளர்த்த பூனை என்னையே தாக்குதா? பூனையோட உண்மையான உருவத்தை நீ இன்னும் பார்க்கலல்ல, இப்போ பாரு. இந்த
இந்த மைராவும் வருணும் எங்க போனாங்கன்னு தெரியலையே. மரியாதையா கதவை தரங்க, இல்லனா நாங்க கதவை உடைச்சிடுவோம். மைரா, வருண், உங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு? நில்லுங்க. ये 22 का प्रोटेक्शन शील्ड क्रिएट हो. அமைதியாகுங்க மைரா, வருண், உங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு? கோவப்படாதீங்க. நீங்க எல்லாரும் இந்த ஷீல்ட விட்டு போயிடுங்க சீக்கிரம். ருத்ரா, இந்த பிரச்சனைக்கு நடுவுல நீ வராத. மைரா, வருண், நில்லுங்க. பசங்களா, நாம இங்க எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்கலாம். சீக்கிரம் ஒளிஞ்சுக்கோங்க. நிச்சயமா அவங்க இங்கதான் எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருப்பாங்க. வா போய் பார்க்கலாம். ஹலோ ஜெனி, ஜாடி, எங்க எங்களுக்கு குரல் கொடுங்க. எங்க இருக்கீங்க? எனக்கு தெரியும், இங்கதான் நீங்க எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. போனா போதுன்னு விட்டுடலாமா, இல்ல உங்க கதையை முடிச்சிடலாமா? சொல்லுங்க, உங்களை என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்க. இந்த இருட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இருட்டுல தான் எதிரிக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நம்மளால மட்டும் பார்க்க முடியுமே. இங்க இருக்க 2 பேரும் தான் நினைக்கிறேன். இல்ல, இந்த 2 பேரும் கிடையாது. ருத்ரா, ப்ளீஸ் மைரா, வருண், நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? ये 22 का स्टैचू स्टॉप हो. போங்க போங்க. எங்க போவீங்க? எங்க போனாலும் நாங்க உங்களை கண்டுபிடிச்சிருவோம். மைரா, வருண், நில்லுங்க. நான் சொல்றது கேளுங்க. நீங்க 2 பேரும் ஏன் இப்படி பண்றீங்க? என்ன பண்றீங்க நீங்க? 2 மணி நேரத்துக்கு டிடென்ஷன். ஜாடி எங்க? மிஸ் செக்யூரிட்டி, மைரா வருண் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க. நில்லுங்க. மைரா, வருண். சாரி, நாங்க கொஞ்சம் அவசரமா போயிட்டு இருக்கோம். உங்க 2 பேருக்கு அவ்வளவு தைரியமா? ஈகிள் மேன், பிடிங்க அவங்களே.